ஹார்முஸ் நீரிணை முடக்கப்பட்ட நிலையில் அதன் தாக்கம் தற்போது சர்வதேச சரக்கு போக்குவரத்திலும் வெளிப்பட தொடங்கியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதட்டம் மற்றும் மோதல்களால் உலக வர்த்தகத்தின் முக்கிய கடல் பாதையான ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளது. இதனால் வழக்கமான கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மதிப்புமிக்க சரக்குகளுக்கான மாற்று போக்குவரத்து மையமாக இலங்கை முக்கியத்துவம் பெற தொடங்கியுள்ளது. இதற்கு உதாரணமாக இத்தாலியில் தயாரிக்கப்பட்ட 14 லாம்போகினி சொகுசு கார்கள் தற்போது இலங்கை வழியாக புதிய பாதையில் கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த ஆடம்பர கார்கள் கடல் மார்க்கமாக ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. அங்கிருந்து 740 அடி கொள்கலங்களில் ஏற்றப்பட்டு கட்டுநாயக்கவில் உள்ள பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளன. பின்னர் பெரிய சரக்கு விமானம் மூலம் இந்த கார்கள் துபாய் மற்றும் கட்டாரின் டோஹா நகரங்களுக்கு அனுப்பப்பட உள்ளன. இந்த சரக்கு போக்குவரத்தை கையாளும் டென்மார்க் நிறுவனத்தின் பிரதிநிதி ஒருவர் கூறுகையில், பிராந்திய பாதுகாப்பின்மை காரணமாக பாரம்பரிய போக்குவரத்து வழித்தடங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுபோன்ற மாற்று பாதைகள் இலங்கையின் தளவாட துறைக்கு பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்கக்கூடும் என தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ள இந்த லம்போகினி கார்களின் மதிப்பு கார்களின் மாடல்களை பொறுத்து சுமார் 100 மில்லியன் ரூபாய் முதல் 500 மில்லியன் ரூபாய் வரை இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த கார்கள் சில நாட்களுக்கு முன்பு ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்துள்ளன. இந்நிலையில் அவற்றை ஏற்றி செல்லும் சரக்கு விமானம் இன்று வெள்ளிக்கிழமை காலை கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து புறப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் ஏற்பட்ட நெருக்கடி இலங்கைக்கு எதிர்பாராத வகையில் புதிய சரக்கு போக்குவரத்து வாய்ப்பை உருவாக்கியுள்ளதா என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது.